இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி கூழ் ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டுருந்தோம். இங்கே வரும்போது இந்த பாருங்கள், நம்ம எடுத்துன்னு வந்த சாதத்தெல்லாம் இந்த மாதிரி சாமிக்கு படையல் வச்சாச்சு. அப்புறமா கூழ் ஊற்றுறதுக்கும் நல்லா ஒரு பெருசாக ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க. அதில் ஊற்றியாச்சு நம்ம கூழை. முதல்ல கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தோம். அவங்க வரலும் ஊற்றிட்டு இது ஊற்றுறதுக்கு இடம் இல்லாதனால அதை கீழே வச்சுட்டாங்க. பாருங்கள், வெளியே இருக்கிற அம்மன் இது. அது நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அந்த வெளியே இருக்கிற அம்மனே ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ உள்ள கருவறைக்கு போனோம். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த அம்மன். இப்போ கொஞ்சம் பேராக தான் கூழ் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் பூஜையை ஆரம்பிக்கலை. பாருங்கள், எல்லோரும் பொங்கல் வச்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். அம்மனை காலையில் அபிஷேகம் பண்ணி கண் திறக்காத பூஜை முடிக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே தான் பூஜை பண்ணுவாங்க. பாருங்கள், நாங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சு பொங்கல் கூடையே எடுத்துன்னு அங்கே வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் பேராக பொங்கல் கூடையே தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்கள் ஊர் மக்கள். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாங்க எங்கள் ஊர் மாரியம்மன். இன்றைக்கி மஞ்சள் காப்பில் ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க. நாங்கள் வாரம் இந்த கோயிலுக்கு போவோம். அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே கரகத்தை தூக்கின்னு வெளியே வச்சுட்டு சாமி வர வச்சாங்க. நிறைய பேருக்கு சாமி வந்துச்சு. அருள் வாக்கும் சொல்லிச்சு. சொல்லி முடித்ததும் அப்புறம் பூஜையை அவங்க முடிச்சிட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ பேருக்கு சாமி வந்திருக்கு. சாமி வராத எங்கள் ஊரில் எப்போவுமே பூஜையை பண்ணவே மாட்டாங்க. அப்புறம்தான் பூஜையை நிறைவு செய்வாங்க. கீழே ஓம் போட்டு வேல் வரைஞ்சி அதுக்கு எலுமிச்சம்பழம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. பாருங்கள், முதல்ல ஒரே ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு. இப்போ 3 பாத்திரம் ஆல்ரெடி ஓரளவுக்கு நிரம்பிடுச்சு. 3வது பாத்திரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், இதுதான் கரகம். முடித்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இவங்க மேலே தான் மாரியம்மன் வந்தது. இந்த தம்பி தான் அருள்வாக்கு சொன்னார். எப்போவுமே வருஷம் இந்த தம்பி மேலே தான் வரும். அவ்வளோதாங்க. அதோட நைட்டில் சாமி மாரியம்மன் ஊர்வலம் வந்துச்சு. நம்ம பூஜைக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு தீபாராதனை காட்டிட்டு சாமி கும்பிட்டு முடித்தோம். வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த அம்மன் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அதில் தான் பாதுகாப்பாக